ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் திரு இருதய பெருவிழா. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 11 முதல் 16 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 5 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என்னோடு மகிழுங்கள், காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 3-7 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோளில் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாறா தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக, அந்த வாழ்வை முழுமையாக தருவதற்காக கடவுள் மேற்கொள்ளும் வழிதான் அன்பு என்பது. இந்த அன்பு இருபுறமும் இருக்க வேண்டியிருக்கின்றது. கடவுள் பக்கமும் இருக்க வேண்டியிருக்கின்றது, மனிதர்களாகிய நம் பக்கமும் இருக்க வேண்டியிருக்கின்றது. மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக இந்த அன்பு கடவுளின் பக்கம் இருக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நமது பக்கம் இந்த அன்பு இருக்க வேண்டியிருக்கின்றது.
இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் மனிதர்கள் நிறைவான முழுமையான வாழ்வை பெறப்போவதில்லை. மனிதர்களை நோக்கிய கடவுளின் அன்பு எத்தகையது என்பது நாம் அறிந்ததே. கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்பதுதான் விவிலியத்தினுடைய அடிநாத செய்தியாக இருக்கின்றது. தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு நூல் வரை எல்லா புத்தகங்களும் கடவுளின் அன்பை பறைசாற்றுகின்றன. கடவுள் தன் அன்பின் உச்சக்கட்டத்தை தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகிற்கு வெளிக்காட்டினார். இயேசுவோ தன் அன்பின் உச்சத்தை கல்வாரியில் சிந்திய இரத்தத்தின் வழியாக வெளிக்காட்டினார். அவரது இதயம் அன்று மட்டுமல்ல, இன்றும் நமக்காக துடிக்கின்ற இதயமாக, அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தும் இதயமாக இருக்கின்றது. இன்றும் மனிதகுலத்தின் மீதான இயேசுவின் அன்பு அளவற்றதாகவே இருக்கின்றது. இயேசு புனித பவுஸ்தீனாவுக்கு வெளிப்படுத்திய செய்தியில், என் மகளே தெரிந்துகொள், என் இதயம் இரக்கமயமானது. இந்த இரக்க கடலிலிருந்து அருள் வெள்ளம் உலகம் முழுவதும் பாய்கின்றது. என்னிடம் வந்த எந்த ஆன்மாவும் ஆறுதல் அடையாமல் போனதில்லை. என் இரக்கத்தில் எல்லா துன்பங்களும் மறைந்து விடுகின்றன. மீட்கும் அருளும் அர்ச்சிக்கும் அருளும் இந்த ஊற்றிலிருந்து துளிர்க்கின்றன என்று சொல்கின்றார். மேலும் நலம் கெட்ட மனித சமுதாயத்தை இரக்கமுள்ள என் இதயத்து அருகே வரச் சொல், நான் அதை அமைதியால் நிரப்புவேன். நம்பிக்கையோடு என் இரக்கத்தை நாடி என்னிடம் திரும்பும் வரை மனித சமுதாயம் அமைதியை காணவே முடியாது என்றும் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த அளவுக்கு நம் மீது பேரன்பு கொள்ளும் கடவுளுக்கும் அவரது மகன் இயேசுவுக்கும் மனிதர்களாகிய நாம் காட்டும் பதிலன்பு எத்தகையதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் இதய அன்பிற்கு புறமுதுகு காட்டும் மனிதர்கள் ஏராளம். இவர்களை குறித்தே இயேசு பவுஸ்தீனாவிடம், ஆன்மாக்களின் நம்பிக்கையின்மை என் நெஞ்சத்தை கிழிக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஆன்மாக்களின் நம்பிக்கை குறைவே என்னை மிகவும் வருத்துகின்றது. என்னிடம் வற்றாத அன்பு இருந்தும் என்னை அவர்கள் நம்புவதில்லை என்கின்றார். மேலும், என் மகளே, இரக்கத்தின் சுவாலை என்னை எரிக்கின்றது. மனித ஆன்மாக்களிடம் அதை கொட்டிவிட விளைகின்றேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது எனக்கு எவ்வளவு வேதனை தருகிறார்கள் என்றும் வருத்தத்தோடு இறைமகன் இயேசு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இதய அன்பை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நமது வாழ்வு முழுமையடைவதோடு நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். அன்பு என்பது கருத்தியல் பூர்வமாக இருக்கின்ற வரை அதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே அன்பை வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்கின்ற பொழுது அதில் பல்வேறு சவால்களும் சிக்கல்களும் வருகின்றன. மற்றவர்களின் குறைகளும் பலவீனங்களும் நமக்கு தெரிய வருகின்றன. அவர்களது வித்தியாசமான கருத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவர்களது ஒரு சில செயல்பாடுகள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவையாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் இயேசுவின் திரு இருதய விழா நம் அன்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் நிறை குறைகளோடு நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டு நம் மீது தன் இரக்கத்தை காட்டுவது போல நாமும் பிறரை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். 1873 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்து 1897 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 விண்ணகமடைந்த புனித குழந்தை தெரசா அன்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு புனிதை. அவரது அன்பு வாழ்விற்கு ஒரு அற்புதமான உதாரணம் இது. அவரோடு வாழ்ந்த ஒரு சகோதரி எப்போதுமே குழந்தை தெரசாவை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் குழந்தை தெரசாவோ தன்னை சபித்த அந்த சகோதரிக்காக ஜெபித்து அவரது நல்ல குணங்களை பாராட்டத் துவங்கினார். அன்பு இனிய சொற்களில் மட்டுமல்ல, செயலிலும் காட்டப்பட வேண்டும் என்பதை உணர்ந்த குழந்தை தெரசா தன்னை கொடுமைப்படுத்திய சகோதரிக்கு நன்மைகள் பல செய்ய துவங்கினார். ஒரு நாள் அந்த சகோதரி தெரேசாவை பார்த்து, என்னை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியோடு சிரிக்கிறீர்களே, அப்படி என்னிடம் என்ன அழகை கண்டீர்கள் என்றார். அதற்கு புனித குழந்தை தெரேசா, உங்கள் இதயத்திற்குள் வாழும் இயேசு மிக அழகாக இருக்கிறார் என்று பதில் சொன்னாராம்.
அது முதல் அந்த சகோதரி குழந்தை திரேசாவை அன்பு செய்ய துவங்கியதாக அவரது வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைச்சாயல் உண்டு. இந்த இறைச்சாயலை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி அன்பு மட்டுமே. இயேசு சுட்டிக்காட்டும் நிபந்தனையற்ற அன்பை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நமக்குள் இருக்கிற இறைச்சாயலை நாம் மீட்டெடுப்பதோடு அடுத்த நபர் தனது இறைச்சாயலை வெளிக்கொணர்வதற்கான ஒரு நல்ல சூழலையும் நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அர்த்தம். மன்றாடுவோமாக. அளவற்ற விதத்தில் எம்மை அன்பு செய்யுமே சாண்டவரே, உமது அன்பு எம் அன்பாக மாறுவதாக, இரக்கம் எம் இரக்கமாக மாறுவதாக, எம் வாழ்வும் முடிந்த அளவிற்கு வாழ்வைப் போல மாறுவதாக. ஆமேன். அன்புக்கு எல்லையுண்டோ இறைவா, அன்புக்கு விலையுண்டோ, அன்புக்கு ஆழமுண்டோ இறைவா, அன்புக்கு அகலமுண்டு. என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க? என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க? என்ன செய்தேன்? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே, பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க? என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க? என்ன செய்தேன்? பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்தாய், மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்தாய். நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா? நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா?
என்ன செய்தேன் நான்? என்னை நேசிக்க என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான்? நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? வறண்ட நிலமானே வார்த்தையால் வளமாக்கினார். ஒளியில்லா ஜோதியானே வாழ்வையே ஒளிர வைத்தார். நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா? நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள், நான் பெற்ற சுகம் இதுவல்லவா? என்ன செய்தேன் நான்? என்னை நேசிக்க என்ன செய்தேன்? இறைவா என்ன செய்தேன் நான்? நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? இது ஒரு இனிதான குடையா? இல்லை புரியாத மடமையா? இது ஒரு இனிதான குடையா? இல்லை புரியாத மடமையா? பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. என்ன செய்தேன் நான்? என்னை நேசிக்க என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான்? நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்?